மாமரமும் ஆலமரமும். ஒரு காட்டின் நடுவே 2 மரங்கள் உயர்ந்து வளர்ந்து இருந்தன. அதில் ஒன்று ஆலமரம், மற்றொன்று மாமரம். மாமரமானது இயற்கையோடு இணைந்து கனிவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. மரத்தில் பறவைகள் பழங்களை பறித்து சாப்பிட்டன. குருவிகளோ கூடு கட்டி வாழ்ந்தன. எல்லா பறவைகளும் ஆடிப்பாட மாமரம் வரவேற்றது. வழிபோக்கர்களுக்கும் இளைப்பாற விலை கொடுத்தது. ஆனால் ஆலமரத்திற்கோ கனிவோ அன்போ எதுவுமே இல்லை. மாமரத்தை விட உயரமாகவும் பெரியதாகவும் இருப்பதால் கர்வம் கொண்டிருந்தது. அதன் மீது எந்த பறவையையும் உட்கார விடாது. இளைப்பாற வழிபோக்கர்கள் அதன் கீழ் அமர்ந்தாலும் காய்ந்த இலைகளை தூவி விரட்டிவிடும். அப்படிப்பட்ட மோசமான மரமாக இருந்தது. மாமரம் ஆலமரத்திடம், ஏன் ஆலமரமே, பறவைகளுக்கு கூடு கட்ட இடங்கொடேன், இயற்கையோடு ஒன்றிதான் வாழேன், ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு ஆலமரமோ, நான் உன்னை விட அழகாகவும் உயரமாகவும் இருக்கிறேன். என்னை இவர்கள் மிகவும் தொந்தரவு செய்கிறார்கள். இவர்களது கூச்சலிடும் சத்தம் எனது காதை வலிக்க செய்கிறது. நான் என் அழகை மற்றவர்களுக்காக கெடுக்க முடியாது என கூறியது. நீ வேண்டுமென்றால் இவர்களை உன் கிளைகளில் கூடுகட்ட அனுமதி கொடு. என்னை இப்ப ஆளவிடு என கூறியது. நாட்கள் கடந்தன. மாமரத்திற்குள்ளும் ஆலமரத்திற்குள்ளும் எந்தவித மாற்றமும் இல்லை. மாமரம் பறவைகளுடன் சந்தோஷமாக இருந்தது. ஆலமரமோ கர்வத்தோடே யாரிடமும் பேசாமல் முறைத்துக் கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த காட்டில் தேனீக்கள் கூட்டமாக வந்தன. அவைகளுக்கு ஆலமரத்தை பார்த்ததும் மிகவும் சந்தோஷம் பொங்கியது. நண்பர்களே, நாம் இந்த ஆலமரத்தில் பெரிதாக கூடு கட்டிக்கலாம். இந்த மரம் மிகவும் பெரியதாகவும் அழகாகவும் உள்ளது என்றது. இதைக் கேட்ட ஆலமரம், அட தேனீயே, என் மீது கூடு கட்ட யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? உங்களது தேக் என் மீது பிசு பிசுவென ஓட்டிக்கொள்ளும். அது எனக்கு அருவருப்பை ஏற்படுத்துகிறது. அதனால் நீங்கள் என் மீது கூடு கட்டக்கூடாது என வெறுப்புடன் கூறியது. இதைக் கேட்ட மாமரம், தேனீகளே, என் மீது உங்களுக்கு பிடித்த மாதிரி கூடு கட்டி கொள்ளுங்கள் என கூறியது. தேனீக்களும் மாமரத்தின் கிளையை கூடு கட்டிக் கொண்டன. மாமரமும் மகிழ்ச்சியாக இருந்தது. தேனீக்களின் சத்தத்தினாலோ அதன் பிசுபிசு தன்மையினாலோ மாமரத்திற்கு எதுவுமே ஆகவில்லை. அது மகிழ்ச்சியாகவே இருந்தது. சில வாரங்களுக்குப் பிறகு அந்த காட்டிற்குள் ஒரு விறகு வெட்டி வந்தார். அவர் முதலில் மாமரத்தை நோக்கி வந்தார். மாமரத்தில் இருந்த தேன்கூடை பார்த்து, ஐயோ, இந்த மரத்தை வெட்டினால் தேனீக்கள் நம்மளை கொட்டிவிடும். அதனால் மிகவும் பெரியதாக இருக்கும் ஆலமரத்திடம் செல்வோம். நிறைய விறகுகள் கூட கிடைக்கும் என விறகு வெட்டி ஆலமரத்திடம் சென்று மரத்தை வெட்ட ஆரம்பித்தார். வலி தாங்காமல் ஆலமரம் துடித்தது. இதைக் கண்ட மாமரமோ தேனீக்களை அழைத்து ஆலமரத்திற்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டது. ஆனால் தேனீக்களோ மறுத்தது. ஆலமரம் மிகவும் மோசமானது, அதற்கு நாங்கள் உதவ மாட்டோம் என மறுத்தது. பின்னர் மாமரமோ, பாவம் ஆலமரம், அவன் செய்ததற்கு நான் மன்னிப்பு வேண்டுகிறேன். அவனுக்கு உதவுங்கள் தேனீக்களே என கூறியது. இதைக் கேட்ட தேனீக்கள், சரி, ஆலமரத்திற்கு உதவுகிறோம் என முடிவு செய்தன. விறகு வெட்டியிடம் சென்று அவரை தேனீக்கள் கடித்து விட்டன. இதனால் பயந்து விறகு வெட்டி அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார். ஆலமரம் தேனீக்களிடம், தேனீக்களே, உங்களது உதவிக்கு மிகவும் நன்றி. நீங்கள் உதவவில்லை எனில் என்னை அந்த விறகு வெட்டி இல்லாமல் செய்திருப்பான் என வருத்தப்பட்டது. தேனீக்கள், இந்த உதவியை செய்ய சொல்லி எங்களை தூண்டியதே மாமரம்தான். மாமரத்தின் நல்குணத்திற்காகத்தான் நாங்கள் உனக்கு உதவி செய்தோம் என்றது. ஆலமரம் மாமரத்திடம், மன்னித்துவிடு மாமரமே, நான் உன்னை மிகவும் ஏளனமாக மோசமாக பேசியுள்ளேன். என்னை மன்னித்துவிடு மாமரமே என மனம் உருகி கேட்டுக்கொண்டது. மாமரமோ, நாம் நண்பர்கள், நமக்குள் மன்னிப்பெல்லாம் வேண்டாம் என பெருந்தன்மையோடு கூறியது. மாமரமும் ஆலமரமும் நண்பர்கள் ஆயினர். ஆலமரமும் மாமரத்தைப் போன்று கனிவுடனும் மற்றவர்களுடன் நடந்து கொண்டது. சந்தோஷமாகவும் வாழ்ந்தது. சிறு துரும்பும் பல்குற்ற உதவும் என்ற பழமொழிக்கேற்ப யாரையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது. உதவி செய்து நட்புடன் வாழ வேண்டும்.
Please subscribe and more learning fun videos.